கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே ஐபிஎல் குரூப் பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ புதுசாக அட்டவணை இப்படி தான் மேக் பண்ண போகிறாங்க. நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா 2023 ஒரு அட்டவணை, 2024 ஆப்போசிட்டாக இருந்துச்சு, 25 சேம் அதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இது பண்ணி தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ ஆர்சிபிக்கு சாதகமாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஐபிஎல் 2023 குரூப்ஸ். 24 குரூப்ஸ் இருந்தது. ஸோ அது மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ குரூப் ஏ குரூப் பி அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. இது எப்போ இருந்து இந்த ஒரு முறை அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீம் வந்துச்சு இல்லையா, ஒரு குஜராத் டைட்டன்ஸும் ஸோ எல்எஃப்ஜியும் ஜாயின் பண்ணாங்க இல்லையா. ஸோ இதனால மேட்சஸ் ஜாஸ்தியாக போகும். 90க்கும் மேற்பட்ட மேட்சஸ் போகும். கிட்டத்தட்ட நம்ம மேலே முடியக்கூடிய ஐபிஎல் ஜூனோட எண்டு அந்த மாதிரி டைமுக்குள்ளே போயிடும். ஸோ மேட்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டீம் கூடயும் ஹோம்ல ஒன்று அவேல ஒன்று, ஹோம்ல ஒன்று அவேல ஒன்று ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சிஎஸ்கேவா இருக்கீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 9 டீம் கூட நீங்க 18 மேட்ச் அப்படிங்கறத ஆடி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மேட்சுமே ஜாஸ்தியாகும். ஸோ சாலிடா இன்னொரு 2 வாரங்கள் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த ஃபார்மேட் வேண்டாம், எப்பவும் போல 14 மேட்சஸ் ஆடுற மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு குரூப் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லி தான் இது ஒன்று கொண்டு வந்தாங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த குரூப்பை பார்த்தா புரியும். இப்ப குரூப் ஏல மும்பை, கேகேஆர், ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜி இருக்காங்க. குரூப் பில சிஎஸ்கே, ஆர்சிபி, ஜிடி, பஞ்சாப் அண்ட் எஸ்ஆர்எச் இருக்காங்க. இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க மும்பை இந்தியன்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓன் குரூப்ல நீங்க ஒரு தடவை விளையாடுவீங்க. கேகேஆர் கூட 1, ஆர்ஆர் கூட 1, டிசி கூட 1, எல்எஸ்ஜி கூட 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்சஸ் விளையாடுவீங்க. இதுவே ஆப்போசிட் குரூப்ல 2 மேட்சஸ் விளையாடுவீங்க. லைக் சிஎஸ்கே கூட 2, ஆர்சிபி கூட 2, ஜிடி கூட 2, பஞ்சாப் கூட 2, எஸ்ஆர்எச் கூட 2. ஸோ அப்போ ஆப்போசிட் குரூப்ல உங்களுக்கு 10 கேம்ஸ் இருக்கு. உங்களுடைய ஓன் குரூப்ல உங்களுக்கு 4 கேம்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா 14 மேட்ச் கால்குலேட் ஆயிடுச்சா. இதே ஃபார்மட் தான். இதுவே 2024 சீசன்ல இதே குரூப் ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஆப்போசிட்டா இருந்தது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் ஆர்சிபி சிஎஸ்கே கூட 2 கேம் விளையாண்டுருப்பாங்க, ஒரு கேம் விளையாண்டுருப்பாங்க. ஸோ போன வருஷம் ஆர்சிபி சிஎஸ்கே கூட 2 கேம், அதாவது முதல் மேட்ச் ஆர்சிபி தோத்துருவாங்க அண்ட் கடைசி மேட்ச் ஆர்சிபி ஜெயிப்பாங்க இல்லையா. ஸோ 2023 ஒரு கேம் தான் இருந்தது. ஏன்னா ஓன் குரூப்ல சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் இருக்காங்கிறதுனால 2023 ஒரு கேம் தான் விளையாண்டாங்க. ஸோ இதுவே ஆப்போசிட் குரூப்ல 2024 ஆர்சிபி போனதுக்கு அப்புறம் 2 கேம் விளையாண்டாங்க. சேம் டிட்டோ இதே மாதிரி தான் பிரிக்க போறாங்க. ஸோ இந்த தடவை சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கு நடுவில் ஒரே மேட்ச் தான் இருக்க போகுது. லீக் மேட்சஸ் முடிஞ்சு, ஸோ அதாவது வந்துட்டு நீங்க இந்த பிளே ஆஃப்ஸ் எல்லாம் போகும்போது வேணா வேற மேட்சஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா சிஎஸ்கே ஆர்சிபிக்கு ஒரு மேட்ச் தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஜிடி, பஞ்சாப் இவங்க எல்லாரு கூடயுமே ஆர்சிபி ஒரு தடவை தான் விளையாடுவாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் கூட 2 தடவை, கேகேஆர் கூட 2 தடவை, ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜி கூட 2 தடவை விளையாட போறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கெடியூல் அப்படிங்கிறது மேக் பண்ண போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சாம்பியன் டிராஃபி முடிஞ்ச கையோட ஸோ வெளியில வரப்போகுது. ஆனா உங்களுக்கு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா, ஸோ மேட்சஸோட அட்டவணை அப்படியே லைனா டேட் அண்ட் டைமோட வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஆனா குரூப் பிரிக்கும் போது இப்படித்தான் பிரிப்பாங்க. ஸோ 2 டீம் புதுசா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபார்மெட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபிக்கு இந்த தடவை சாதகமா இருக்கான்னு பார்த்தா, சிஎஸ்கே, ஜிடி, பஞ்சாப், எஸ்ஆர்எச் இந்த மாதிரி டீம் கூட ஒரு மேட்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் ஹோம்லயோ இல்ல அவேலியோ ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா மும்பை, கேகேஆர், ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜி கூட 2 மேட்சஸ் இருக்கு. அதுல ஹோம்ல ஒன்று அவேல ஒன்று ஆடுவாங்க. ஸோ ஹோம் மேட்சஸ் மொத்தமா ஒரு 7 மேட்சஸ் இருக்கு. அதுல ஒரு 5 இல்ல 6 ஜெயிச்சாங்க அப்படின்னா சாலிடா மீதி இருக்கக்கூடிய கேம்ஸ்ல ஒரு 2 இல்ல 3 ஜெயிச்சா கூட டாப் ஆஃப் த டேபிள் இல்லைன்னா செகண்ட் இல்ல தேர்ட் பொசிஷன்ல முடிக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. ஆர்சிபிக்கு கிட்டத்தட்ட சாதகமா தான் இருக்கு. ஆனா அவங்க டீம் தான் சாதகமா இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம் அவுட்டுங்க, நம்ம நிறைய பேசியாச்சு. ஸோ மறுபடியும் கம்பேக் கொடுத்தே ஆகணும், ஐபிஎலுக்கு தயாராகி ஆகணும். ஸோ இதை பத்தின கருத்துக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த வருஷம் ஸோ மேட்சஸ்க்கு எவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க, எத்தனை பேர் நேர்ல போய் பார்க்கலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.